கணேஷ்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர். நாள் முழுக்க சிமெண்ட் பேக் தூக்கிக்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் மேஸ்திரிகிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு 3 வேளை சோத்துக்கும் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் தான் இவன். ஆனால் இவன் மேலே சைட் இன்ஜினியருக்கு ஒரு தண்ணி அக்கறை தான். அவன் சைட் இன்ஜினியர் வீட்டில் ஏதாவது சமைச்சாங்கன்னா அதை கணேஷ்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. சைட் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் கணேஷ் ஒரு பாவப்பட்ட ஜென்மம். நார்த் இந்தியாவிலேருந்து பொழப்புக்காக சவுத் இந்தியாவுக்கு வந்து வேலை செய்கிற லட்சக்கணக்கான பேரில் இவனும் ஒருத்தன். திடீர்னு ஒரு நாள் கணேசனை காணவில்லை. அவன் எப்போவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தான் தங்குவான். ஆனால் இப்போ அங்கேயும் ஆளை காணோம். என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியாமல் லேபர்ஸ்லாம் வந்து மேஸ்திரி கிட்ட சொல்ல மேஸ்திரி அதை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் இந்த லேபர்ஸ் எல்லாம் போய் சைட் இன்ஜினியர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி கணேசனை காணோன்னு. சைட் இன்ஜினியர் பதறிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தார். போலீஸும் சைட்டுக்கு வந்து எல்லாரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. அதில் தெரிய வந்தது என்னன்னா, மேஸ்திரி முந்தா நேத்திக்கு ராத்திரி கணேசனை பயங்கரமாக திட்டியிருக்காரு. அதனால கொஞ்சம் அழுதுகிட்டே சோகமாக இருந்திருக்கான். அதுக்கப்புறம் கணேசனும் மேஸ்திரி கிட்ட வந்து, நான் ஒன்றும் அடிமை கிடையாது, நீ சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் எங்களை நீ வேலை வாங்கணும்னு மேலே வாங்குறதுக்கு உனக்கும் உரிமை கிடையாது, சட்டத்தில் இடமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவத்தோட போயிருக்கான். அதை தான் கடைசியாக கணேசனை பார்த்தது. இப்படியே பல நாட்கள் போச்சு, நாட்கள் மாதங்கள் ஆச்சு, மாதங்கள் வருடங்கள் ஆச்சு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் கூட முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனாலும் கணேசனை பற்றி விவரம் தெரியவே இல்லை. சைட் இன்ஜினியர் மட்டும்தான் அவரை தேடுற அந்த ஈடுபாட்டில் இருந்தார். மற்றவங்கெல்லாம் அவங்க அன்றாட வாழ்க்கையை பார்த்துட்டு மூவ் ஆன் ஆயிட்டாங்க. எதர்ச்சியாக ஒரு நாள் சைட் இன்ஜினியரு யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க போது அதில் ஒரு ஷார்ட்ஸில் நார்த் இந்தியாவில் இண்டோர்னு சொல்லி ஒரு ஊரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை செய்கிற எல்லாருக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோட முதலாளி லாபத்துலேருந்து 5 லட்ச ரூபாவை கொடுத்துருக்காரு. முதலாளியோட ஃபோட்டோவை பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்மளோட கணேசன் தான். அதுக்கப்புறம் கணேசனை தொடர்பு கொண்டு பேசினார் இந்த சைட் இன்ஜினியர். அதில் தெரிய வந்தது என்னன்னா, நம்ம கணேசன் சவுத் இந்தியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்க போதே கிரிப்டோ ட்ரேடிங் பற்றி வெபினார்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதில் கிடைச்ச நாலேஜை வச்சு கிரிப்டோ கரன்சியில் பணத்தை சம்பாதிச்சிருக்கான். அந்த சம்பாத்தியத்தில் தான் அவனுக்கே சொந்தமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஆரம்பித்து அதை இப்போ வெற்றிகரமாக நடத்திட்டு வரான். இதை கேட்ட சைட் இன்ஜினியர் அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. கஷ்டம் இருந்தாலும் நாலேஜோ ஸ்மார்ட் ஒர்க்கோ இருந்தால் யாரும் ரிச் ஆகலாம். சிமெண்ட் பேக் தூக்கிட்டு இருந்தவன் இப்போ மணி பேக்கை தூக்குறான். இதை பற்றி சவுத் இந்தியாவில் இருக்கிற கணேசன் வேலை பார்த்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே அதில் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. மேஸ்திரி மட்டும் ஒன்றும் தெரியாத பையன், ஏதோ அதிர்ஷ்ட காற்று அடிச்சிருச்சு, அதான் பொழைச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொறாம குணத்தை வெளிப்படுத்தினார்.